Good morning, students. I hope you're all doing good. Stay safe and healthy at home. Yesterday, we discussed about the calculation of atomic radius, metallic radius, and covalent radius, and ionic radius. Okay, it is very simple how to calculate for homodiatomic molecule and heterodiatomic molecule using Stevenson and Shoemaker's formula. Today we are going to see about the periodic trends in atomic radius, how it is changing, how does atomic radius is changing along the period and along the group, how it is changing in period. First we will see variation in periods. Atomic radius tends to decrease in a period. So generally atomic radius period wise பார்த்தீங்க அப்படின்னா which is from left to right decrease ஆகும். So as you move from left to right along a period, the valence electrons are added in the same shell. So same shell electrons add ஆகும்போது shell வந்து நிறைய வந்து ஆட் ஆகாமல் அதே ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிறதுனால சைஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. த சைமல்டேனியஸ் அடிஷன் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் டு த நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ் த நியூக்ளியர் சார்ஜ். ஸோ நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆகிறதுனாலையும் ப்ரோட்டான்ஸும் ஆட் ஆகிறதுனால என்ன தான் இன்க்ரீஸ் ஆகுது? நியூக்ளியர் சார்ஜ் தான் இன்க்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான், ஷீல்டிங் ஃபோர்ஸ் தான் அதிகமாகுது, ஆஸ் வெல் அஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் த நியூக்ளியஸ்குள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஷெல் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. Therefore atomic radius decreases along the period. So நமக்கு இது ஆல்ரெடி தெரியும், பெரிய ஷெல்ஸ் வந்து ஆட் ஆகாததுனால atomic radius என்ன தான் ஆகுது? டிக்ரீஸ் தான் ஆகுது. Next, moving on to the effective nuclear charge, very important. In addition to the electrostatic force of attraction between the nucleus and the electrons, there exists repulsive force among the electrons. So என்ன ஆகுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. யாருக்கும் நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. எலக்ட்ரான்ஸ்க்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த இன்னர்ஷியல் எலக்ட்ரான்ஸ் அண்ட் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் leads to a decrease in electrostatic attractive force acting on the valence electron by the nucleus. So என்ன பண்ணுது? If you can see here, listen to me carefully. You are having a nucleus and a first shell, second shell, for example. So there will be attraction between the electrons for the first shell and the second shell. In the center you will have a proton, okay, which is a nucleus. So in the electrons, இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸுக்குள்ளேயுமே நல்ல அட்ராக்ஷன் இருக்கிறதுனால இந்த repulsion, this electron and this electron, they show strong repulsion. So இவங்க ரெண்டு பேருமே ரிப்பல் பண்ணிக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸோட காண்டாக்ட் வைக்கிறது இல்லை. அப்போ காண்டாக்ட் இல்லாத போது என்ன ஆகுதுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மி ஆகுது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு ஜாஸ்தி ஆகுது. ஓகே, so thus the inertial electrons act as a shield between the nucleus and the valence electron, and this effect is called shielding effect. So இந்த electrons மே வந்து ரிப்பல் பண்ணிக்கிறதுனால நியூக்ளியஸோட காண்டாக்ட் இல்லாததுனால, ஸோ இந்த இன்னர் ஷெல் மீன்ஸ் வாட், நியூக்ளியஸ் கிட்ட இருக்கிற ஷெல்ஸ் எல்லாமே அந்த வெளியே இருக்கிற மற்ற அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸை வந்து நியூக்ளியஸோட காண்டாக்ட் பண்ண விடாததுனால ஒரு ஷீல்டிங் கிரியேட் ஆகுது. அதுதான் ஷீல்டிங் எஃபெக்ட், மறையிறது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹைடிங் பிஹைண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில், அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்டு கிளியராக தெரியும். ஸோ ஃபஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தி ஃபஸ்ட்டு ஷெல், லாஸ்ட் ரோலாம் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ஸ், அவங்களுக்கு போர்டு வந்து கிளியராக தெரியாது unless and until if is a taller one. ஓகே, ஸோ சேம் வே யார் வந்து யாரை ஷீல்ட் பண்ணுறா? ஃபஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ரோக்கு ஹைடிங்காக இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஷீல்டிங் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ சேம் வே யூ இமேஜின் ஹியர் ஆல்சோ. த நெட் நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இஸ் கால்ட் effective nuclear charge. It is approximated by the below mentioned equation. The effective nuclear charge is equal to atomic number minus the shielding effect. So we will see how to calculate the screening constant. S is a screening constant. So how to calculate the screening constant, how much it is screening என்றத Slater's rule யூஸ் பண்ணி calculate பண்ணலாம். This is very very important. This could be asked in competitive exams also. You see what is the first step. So write the electronic configuration of an atom and rearrange them by ns and np. ஓகே, ஸோ செப்பரேட்லி இந்த ஃபாலோயிங் ஃபார்ம், அதாவது இப்போ ஒரு எலக்ட்ரானோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 15 அப்படின்னா நம்ம எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம்? 1s2 2s2 2p2 சாரி 1s2 2s2 2p6 3s2. Wait, I'll write and show you.
For example, 14 atomic number means you will write it as 1s2, 2s2, 2p6, 3s2, 3p2. ஓகே, ஸோ லைக்வைஸ் இதை எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 1s தனியாக எடுத்துடணும், தென் 2s and 2p நம்பர் 2 எல்லாம் ஒன்றா எடுத்துடணும், நம்பர் 3 எல்லாம் யூ ஹேவ் டு குரூப் அக்கார்டிங்லி. ஸோ 1s2, 2s2, 2p6, 3s2, 3p2ன்னு வந்தது இல்லையா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அது 3 எல்லாமே நம்பர்ஸ் 1s எல்லாமே ஒன்றா எடுக்கணும், 2s எல்லாமே ஒன்றா எடுக்கணும், 2s and 2p you have to group it, 3s and 3p you have to group it, d தனியாக வரும், f தனியாக தான் வரும். So you have to group them first according to the orbitals after writing the electronic configuration, and then you have to identify the group in which the electron of interest is present. What they are saying is, இப்போ இந்த எல்லா டிஃப்ரெண்ட் s எலக்ட்ரான் p எலக்ட்ரான்ஸில் எந்த எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானுக்கு நம்ம ஷீல்டிங் எஃபெக்ட் கண்டுபிடிக்க போகிறோன்றது நம்மளுக்கு கொஷின்லேயே இருக்கும். அதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், யூ ஜஸ்ட் see the rules, and each of the electrons within the identified group that is denoted by n shield, it is to an extent 0.35 unit of nuclear charge. However, it is 0.30 for 1s electron. அதாவது இந்த 1s எலக்ட்ரானோட வேல்யூ என்ன, எவ்வளோ ஷீல்டிங்ன்ற வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அந்த ஒரு வேல்யூ நம்ம வச்சுக்கணும். அண்ட் ஷீல்டிங் ஆஃப் inertial electrons, if the electrons of interest belong to either s or p ஆர்பிட்டாலாக இருந்துச்சு அப்படின்னா you have to take n-1 groups எல்லாமே 0.85 யூனிட் எடுத்துக்கணும். and then n-2, n-3 எல்லாமே it is 1 only nuclear charge. And if the electron of the interest belong to d and f orbital means then each of the electron left in the group you should consider it as 1. d and f block இருந்தாலும் 1 ன்னு தான் எடுத்துக்கணும் வேல்யூ. and you have to take the summation of the shielding effect and all these electrons gives the shielding constant s. now we will see இந்த rules புரியலனா no problem, you see this problem here. இந்த question பார்த்தோன்னா you can understand அந்த ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். Now let us explain the calculation of effective nuclear charge of 4s electron and 3d electron in scandium. Okay, so scandiumல பார்த்தீங்கன்னா atomic number 21. ஸோ இதுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d1. கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஃபார் 4s எலக்ட்ரானுக்கும் 3d எலக்ட்ரானுக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதை மைண்டில் அப்படியே வச்சுருக்கணும். ஃபஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் நம்ம எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தோம், நம்ம அதை குரூப் பண்ணணும்னு பார்த்தோம். எப்படி குரூப் பண்ணணும், 1s தனியாக, 2s and 2p, 3s and 3p, and d and f will come always separately. okay, 3d தனியாக வந்துடும் and then 4s தனியாக. ஸோ அது மேலே ஆட் பண்ணி 2sல 2 எலக்ட்ரான், ஸோ சாரி நாட் 2s, s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், ஸோ மேலே 2. ஸோ s ஆர்பிட்டாலில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், வெயிட், இங்கே s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான், ஸோ 2 + p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான், அதுதான் மொத்தமாக ஆட் பண்ணி இங்கே மேலே 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் வே ஹியர் ஆல்சோ 6 + 2 3d 1ன்னு தானே முடியுது 1, அப்புறம் 4s2 2 எலக்ட்ரான். ஓகே, ஸோ ஆஃப்டர் grouping them we have to give the effective nuclear charge கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா just now we saw we have to split them into n orbital, அதாவது nங்கிறது லாஸ்ட்னா outermost orbital n, அதுக்கு முன்னாடி வர்றது n-1. ஸோ இந்த நம்பர் 3 தேர்ட் சப்ஷெல் எல்லாமே n-1ன்னு எடுத்துக்கணும். 2 சப்ஷெல் வரும்போது இட் இஸ் n-2, 1s வரும்போது n-3. இதோடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் n-க்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நம்ம n-உடைய கான்ஃபிகரேஷன் வந்து அவுட்டர் மோஸ்ட்டுங்கிறதுனால இட் இஸ் 1 only. for number of electrons in that group n orbital எத்தனை electrons தான் இருக்குது, 1 தான். ஏன் நம்ம 1 தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொஷனில் 4s எலக்ட்ரானுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ ஒரு எலக்ட்ரான் அங்கே போயிடுச்சு, மிச்சம் இருக்கிற எலக்ட்ரான் எத்தனை இருக்குது, can you able to get me, they have said to calculate for 4s electron. ஒரு 4s electronக்கு நம்ம effective nuclear charge calculate பண்ணணும். ஆனால் நம்மக்கிட்ட 2 எலக்ட்ரான் இருக்குது. எந்த எலக்ட்ரான் நம்ம calculate பண்ண போகிறோமோ அந்த எலக்ட்ரானை நம்ம இங்கே கவுண்டிங்கில் கொண்டு வரக்கூடாது. ஸோ you have to take it as 1. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 4s n-ல் எத்தனை இருக்குது, 1ன்னு தான் கொடுத்துருக்காங்க. 1 தான், ஏன்னா இன்னொரு எலக்ட்ரான் we are going to calculate that, so you should not consider that here. okay, next அதோடைய contribution to
கான்ட்ரிபியூஷன் வேல்யூ எவ்வளோ, எண்ணுக்கு வந்து 0.35 பார்த்தோம். இந்த ரூல்ஸ்லேயே வந்துருச்சு, இந்த வேல்யூ எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ஸோ 0.35. ஸோ 1 into 0.35 will be 0.35. n-1 n-1ல பார்த்தீங்கன்னா 8 + 1 9 electrons இருக்குது. 8 + 1 9 electrons இருக்குது. ஸோ n-1 உடைய கான்ட்ரிபியூஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.85. 9 into 0.85 will be 7.65. ஓகே. அண்ட் n-2 அதுக்கு கீழே வர எந்த வேல்யூவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், யூ ஹவ் டு டேக் இட் ஆல் டுகெதர். ஸோ 8 + 2, இப்போ இது மொத்தமாக நின்றுச்சு, இதில் 8 + 2 எலக்ட்ரான் 10 electrons. ஓகே. 10 into இதுக்கப்புறம் வர வேல்யூ கான்ட்ரிபியூஷன் நம்ம 1ன்னு தான் எடுத்துக்கணும். புரியுதா? n வேல்யூக்கு மட்டும்தான் 0.35, n-1க்கு 0.85. அதுக்கு கீழே எது வந்தாலுமே யூ ஹவ் டு கன்சிடர் த கான்ட்ரிபியூஷன் வேல்யூ as 1. Okay, so 10 into 1 will be 10. Now you add together and you will get as 18. So after s value கிடைச்சதுக்கு அப்புறம் shielding effect formulaல atomic number minus the screening effect, screening value is 18 கிடைச்சிருக்கு. So 21 minus 18 will be 3. அப்போ shielding effect எவ்வளோ, effective nuclear charge for 4s electron என்னது, 1 தான். இப்போ 4s எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கொஷனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எலக்ட்ரானுக்கும் கேட்டிருக்காங்க, 3D எலக்ட்ரானுக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல அதே மாதிரி தான் இந்த 4s இந்த 2 எலக்ட்ரான் அப்படியே கன்சிடர் பண்ணுவோம். இந்த 3D எலக்ட்ரான் வரும்போது இந்த இடத்துல நம்ம ஆல் டுகெதர் 9ன்னு கால்குலேட் பண்ணோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இங்கே 3D எலக்ட்ரானுக்காக கால்குலேட் பண்ண போகிறதுனால யூ ஹவ் டு டேக் இட் as 8. ஓகே, யூ see here 3D எலக்ட்ரானுக்காக இட் இஸ் அதுவும் எந்த ஷெல்லிருந்து ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்து தான் நம்ம n கால்குலேட்டனும் கொண்டு வரணும். n calculation also you have to bring it from there only. ஸோ நமக்கு 3Dயிலிருந்து தானே தேவை. அப்போ 3Dக்கு அப்புறம் உள்ள ஆர்பிட்டால்ஸ் நமக்கு தேவை கிடையாது. ஸோ you have to omit 4s. okay, then here n will be 3D orbital. ஸோ சேம் வே ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 4s தேவை கிடையாது, 3D எலக்ட்ரானோடைய ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் தான் தேவை. ஸோ வி ஆர் ஒமிட்டிங் த லாஸ்ட் ஷெல். ஸோ 3D வந்து n எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி வரது எல்லாமே n-1, n-2, n-3 you have to take it. ஸோ சேம் வே யூ புட் த கான்ட்ரிபியூஷன். 3D எலக்ட்ரானுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால 3Dயில் ஏற்கனவே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், பிகாஸ் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஃபார் தட் எலக்ட்ரான். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி 0. ஸோ கான்ட்ரிபியூஷன் வில் பி 3.5. ஸோ 0.35. ஸோ 0 into 0.35 will be 0. and அதுக்கு கீழே வர எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணோம்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கான்ட்ரிபியூஷன் will be 1. 18 into 1 will be 18. so you calculate, you will get the screening effect as 3. okay, so this is how you have to calculate the screening effect using the Slater's rule. So you can try this evaluate problem and check it out. okay, now variation in period. So period, along the period how it will go, definitely it will increase because the number of shells will be added. So as the shell add ஆக internuclear distance, அதாவது நியூக்ளியஸ்க்கும் outermost valence electronsக்கும் distance increase ஆகும்போது atomic radiusம் increase ஆகும். so increase ஆகுது பாருங்க top to bottom. The covalent radius also will be increasing. So lithium, sodium, potassium, rubidium, cesium, that is group 1 elements top to bottom பார்த்தீங்கன்னா lithium ஓட atomic number 3, sodiumக்கு 11, potassiumக்கு 19. so 3 எங்க இருக்கு, 11 எங்க இருக்கு, 19. so number வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கிறதுனால shells ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ number of electrons ஆட் ஆக shells ஆட் ஆகும்போது size of the atom also will be increasing. so nucleusக்கும் அந்த ஷெல்லுக்கும் ஜாஸ்தி size வர்றதுனால it will be, the radius will be more. so top to bottom size increases, from left to right size decreases. you can see the covalent radius how progressively it is increasing from 1.34 to 1.54 to 1.96 and 2.11 and 2.25. so with this we will stop here. so you try this problem, but I have given solved problem only for you as a assignment, but still you try this and you try to get the answer using Slater's rule. Calculate the effective nuclear charge of 3p electron in aluminum and chlorine. so aluminum atomic number போட்டுட்டு அதோட electronic configuration எழுதுங்க, group பண்ணுங்க. 3p ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை மட்டும் விட்டுட்டு மற்ற electrons யூஸ் பண்ணி calculate பண்ணீங்கன்னா it is very very simple. same way for chlorine atomic number 17 electronic configuration you write and check it out and do it and send to me if you are interested. you can send it personally to me once completed. okay, so tomorrow we will see the ionic radius, how to calculate the ionic radius. Thank you.